கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் குறித்து விசாரிக்க கரூர் புறப்பட்டிருக்கிறார் அருணா ஜெகதீசன். விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரியன், கரூரில் நேற்று தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் கரூர் செல்ல இருக்கிறார். தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். அப்போது அவரிடம் இது தொடர்பாக கேட்டபோது விசாரணை நடத்தி முடித்த பிறகு தங்களிடம் செய்தியாளர்களிடம் விரிவாக பேசுவதாக அவர் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சரும் விரிவான அறிக்கையும் கேட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தற்போது கரூர் செல்கிறார். இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இவ்வளவு பேர் உயிரிழப்பிற்கு காரணம் என்ன, இந்த பரப்புரை கூட்டத்தில் விதிமுறைகள் அனைத்தும் முறையாக கடைபிடிக்கப்பட்டதா, இந்த சம்பவம் அதாவது இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன உள்ளிட்ட விரிவான விசாரணையை மேற்கொள்வதற்காக தற்போது சென்னையிலிருந்து கரூர் சென்றிருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன். கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் குறித்து விசாரிக்க கரூர் புறப்பட்டிருக்கிறார் அருணா ஜெகதீசன். விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரியன், கரூரில் நேற்று தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் கரூர் செல்ல இருக்கிறார். தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர்